ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 50-50 ஒயர் தான் ஒரு ஆர்டருக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரே சிஸ்டருக்கு 25 கட்டு ஒயரு 50-50 ஒயர் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொரியரு 2 பேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் 50-50, அதாவது ஆஃப் அண்ட் ஆஃபு. பாருங்கள், வயலட்டில் 4 கலரு 4 கட்டு, டார்க் க்ரீனில் 3 கட்டு, எல்லோவில் 3 கட்டு, அது ஒரு 10. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராணி ரோஸில் ஒரு பாருங்கள், இது வயலட் வந்து 4 கட்டு 50-50 ஒயரு ஆஃப் அண்ட் ஆஃபு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து போடுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. கூடைகள் மேக் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ கலரில் 3 கட்டு, க்ரீனில் 3 கட்டு, வயலட்டில் பாருங்கள் 4 கட்டு. இது ராணி ரோஸு 3 கட்டு ஒயரு 1 2 3 கட்டு. பாருங்கள், இது வந்துட்டு மெரூன் கலரு, மெரூனில் 3 கட்டு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குது. கோல்டு கலர் மாதிரி, ஆனால் இது மெரூன் கலர், அதில் ஒரு 3 கட்டு. பாருங்கள், அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சில் 2 கட்டு, ப்ளூ கலரில் 2 கட்டு, அதில் 10 கட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது ஒருத்தருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்த 10 கட்டு வந்து வீட்லேயே வந்து வாங்கிக்கிறேன் நாங்கள், அது கொரியர் இல்லை. கீழே இருக்கிற இந்த 13 கட்டு வந்து ஆர்டர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ராணி ரோஸு 3, காப்பி கலர் 3, டார்க்கு ப்ரௌனு 3 கலரு. இது வந்துட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் நல்லா ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், அப்புறம் வந்துட்டு இது ஆரஞ்சு 2 கட்டு, இது வந்து ப்ளூ கலரு 2 கட்டு, இது எல்லோ 2 கட்டு. பாருங்கள், டார்க் ரோஸ் 1 கட்டு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் 1 கட்டு. இது வந்துட்டு ஸ்வஸ்திகன் பிராண்டில் வாடாமல்லி கலரு, அதாவது ராணி ரோஸு 1 கட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து பிளாக் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குல்ல. இது 1 கட்டு நான் பிரித்து காமிச்சேன் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. இது வந்துட்டு ஆஃப் அண்ட் ஆஃபு. இது வந்து ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயரில் ராணி ரோஸ் கலரு, இது 1 கட்டு கேட்டிருந்தாங்க இந்த சிஸ்டருக்கு. மொத்தம் இது 13 கட்டு ஒயரு ஒரு ஆர்டருக்காக தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒயர்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், என்கிட்ட வந்துட்டு தரமான பீட்ஸுகள், குமிழ்கள், மேக்னெட் லாகு, 4 டைப் ஆஃப் ஒயர்ஸு எல்லாமே நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோ கமெண்ட்ஸில் வந்து இந்த ஒயர் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சிஸ்டர் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க. நாம் விலை போடும்போது மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வாட்ஸ்அப்பில் வந்து விலை கேட்க சொல்கிறேன். அதை புரிஞ்சிக்காத ஒரு சகோதரி வந்து என்னோடய சேனலில் இந்த ஒயரோட விலை போட்டிருந்தாங்க.
அவங்களுக்கு அப்படி கிடைக்க மாட்டிருக்குது. ஆனால் எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கினோம்னா கடைக்காரன் வந்து வாங்கின ரேட்டுக்கே நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். அவனுக்கு ரூபா 2 ரூபா வச்சு தான் அவன் கொடுப்பான். நான் வந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்து ஒயர்கள் வாங்கி அதை பார்சல் பண்ணி நம்ம கொரியர் எடுத்துகிட்டு வந்து போடுறோம். எங்களுக்கு ரூபா 2 ரூபா வேண்டாங்களா? அதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் கிட்டேன்னா ரொம்ப சீப் ரேட்டு கேட்குறீங்க, வெளியிலன்னா காசு கொடுத்து தான் வாங்குறீங்க. அதே காசை எங்ககிட்ட கொடுக்குறக்கே உங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது. இப்போ இதோட விலை வந்துட்டு உங்களுக்கே தெரியும். எல்லா சேனல்கிட்டையும் கேட்டுட்டு தான் கடைசியாக தான் வரீங்க. அப்போ எல்லா சேனல்கிட்ட கேட்டதை அதே ரேட்டை கொடுக்க வேண்டியது தானே. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், என்னைன்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக தெரியுதா? 38 ரூபாய்க்கு 28 ரூபாய்க்கும் கேட்குறீங்க. நெசமாக இந்த ஒயர் 28 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? மனசார சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? யார் மனசையும் நோகடிக்காதீங்க, யார் நேரத்தையும் வீணடிக்காதீங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒயர்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் கேளுங்க. சும்மா நீங்களும் சும்மா உட்காந்துட்ருக்கிறீங்க பொழுது போகாமல் அப்படிங்கிறக்காக வந்து எங்ககிட்ட போனை போட்டு அது என்ன விலை, இது என்ன விலை, 1 ரோல் கூட என்ன விலைக்கு விற்கிறீங்க, 2 ரோல் கூட என்ன விலைக்கு விற்கிறீங்க. ஊர் உலகமே கூட போடுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தெரியும் 1 ரோல் கூட என்ன விலைக்கு விற்கணும், 2 ரோல் கூட என்ன விலைக்கு விற்கணும்னு. தூத்துக்குடியிலேருந்து ஃபோனை போட்டு 1 ரோல் கூட என்ன விலைக்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. 1 ரோல் கூடன்னு மொட்டையாக கேட்டால் எப்படி சிஸ்டர் நான் விலை சொல்ல முடியும்? உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணும், என்ன டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு என் பிக் அனுப்பலாம் தானே நான் அதோட விலை சொல்ல முடியும். நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் டைம் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க டைம் பாஸ் பண்ணுறக்கு நாங்கள் தான் கிடைக்கிறோமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போன டைம் ஒரு சிஸ்டருக்கு போட்டுவிட்டேன். 10 கட்டில் 10 கலரில் 3 கட்டு இது ஒரு சிஸ்டருக்கு போட்டுவிட்டேன். அதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் பீட்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்துட்டு தரமான பீட்ஸுகளும் கிடைக்கும். நெல்லிக்காய் பீட்ஸு தேவைப்படுற சகோதரிகள் வந்து பீட்ஸும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். சில சகோதரிகள் ஒயரும் பீட்ஸும் வாங்குவாங்க. சில சகோதரிகள் பீட்ஸ் மட்டுமே என்கிட்ட வாங்குறாங்க. சில சகோதரிகள் வெறும் ஒயர்ஸ் மட்டுமே வாங்குறாங்க. உங்களுக்கு இந்த கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். பாருங்கள், ஒயர்ஸும் என்கிட்ட இருக்குது. 4 டைப் ஆஃப் ஒயர்ஸ் நான் சேல் பண்ணுறேன். குமிழ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு மேக்னெட் லாக் இருக்குது, பீட்ஸ் இருக்குது, நெல்லிக்காய் பீட்ஸ் வச்சுருக்கேன், கிளாஸ் ஒயர் இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கிடைக்காத சகோதரிகள் மட்டும் உங்களுக்கு 28 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் யாரையும் எங்ககிட்ட தான் வாங்கணும்னு நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல. சரிங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மற்றவங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த கூடை போட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலருக்கு இது தொழில் இல்லை, ஏன்னா எனக்கு இதுதான் தொழில். அப்படி இருக்கிறப்ப என் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. நிறையா கேட்கணுங்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சகோதரிகள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த சகோதரிகள் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்.